அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகத்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பகத்சிங் அப்படின்னால எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சுதந்திரத்துக்காக போராடின ஒரு வீரர். ஒரு ரொம்ப நாள் அவர் வாழல, ஒரு 23 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு. பட் இருந்தாலும் உலகத்தில் எல்லா மக்களும் தெரிகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சுதந்திரத்துக்காக நம் நாட்டுக்காக நிறைய போராடி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அவருக்கும் காந்திக்கும் என்ன பிரச்சனை இருந்தது, எதனால் அவர் எப்படி இந்த சுதந்திரத்தில் ஆர்வமாக இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் பிறக்கிறாரு. பஞ்சாப் அப்படின்னா இந்தியாவில் இருக்க பஞ்சாப் கிடையாது, பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப். அங்கே லஹூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சுதந்திரம், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், அந்த ஃப்ரீடம் மேலே ஒரு வெறியாக இருக்கிறவங்க. அவங்க எல்லாமே அந்த போராட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே ஜெயிலுக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. எல்லாருமே இந்த ப்ரொட்டஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கலந்துக்கிட்டு தன் நாட்டுக்காக ஜெயிலுக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்துறாங்களோ குழந்தைங்க அந்த மாதிரி தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து அவங்க பகத்சிங் வளர்ந்ததுனாலேயே என்னவோ பகத்சிங்க்கும் இந்த நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நிறையா இருக்குது. நம்மளும் இந்த நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும், சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா காந்திஜி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா தேச தந்தைன்னு இப்போ சொல்லிகிட்ருக்கோம். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. உலகமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்தியாவே பார்த்திங்க அப்படின்னா காந்திஜி வழியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு அமைதியான வழியில் போகணும், ப்ரோட்டஸ்டெல்லாம் அமைதியான வழியில் தான் பண்ணணும், எந்த வன்முறையிலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது காந்திஜியோட ஐடியலாக இருந்திருக்கு. ஆனால் பகத்சிங் எப்படி காந்திஜி என்ன சொல்வார்னா, நீ ஒரு கன்னத்தில் அடி வாங்கின அப்படின்னா அவன் அடிக்கிறத நிறுத்துகிற வரைக்கும் நீ அடி வாங்கிட்டே இருக்கணும், அவனே நம்ம அடிக்கிறோம் அது தப்பு அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அடி வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு காந்தி சொல்கிறாரு. பட் பகத்சிங் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஒரு தடவை நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா ரெண்டாவது தடவை அடிக்கல அவன் கையவே வெட்டிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியலுக்கு ஃப்யூச்சரில் மாறுறாரு. அது எதனால் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன் ஸ்டார்டிங் காந்திஜி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர் கடைசியில் இந்த மாதிரி மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் அவர் இந்த மாதிரி அமைதியான முறையிலிருந்து வன்முறை கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தம் மனம் மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதை பார்த்து தான் அவர் மாறுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். மக்கள் அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருக்கையில் ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அங்கே இருக்க மக்களை சுட்டு கொண்டுட்டான் அப்படிங்கிற விஷயம். அப்போ பகத்சிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 வயசு தான் ஆகுது. அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்படுறப்போ அங்கேருந்து அவங்க இடத்துக்கு பக்கம்தான், அங்கேருந்து ஓடி பார்க்குறாராம். மக்களெல்லாம் இறந்து கிடக்குறாங்க. கீழே மண்ணிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அவர் அந்த ரத்தத்தோடு இருக்க மண்ணை ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு அதை கும்பிட ஆரம்பிக்கிறாராம். பொதுவாகவே பகத்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடவுள் சாமி நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவர் சீக்கியர், சிங் அப்படின்னு சொல்லுவல அதை சேர்ந்தவங்க. அதனால் அவர் அந்த தாடி கிருபா அந்த தலையை தலப்பாக அதெல்லாம் வச்சுட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள் அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த மண்ணை கும்பிட ஆரம்பிக்கிறாரு. என்னோட மக்கள் இந்த மண்ணுக்காக இப்படி ரத்தம் சிந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கும்பிட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு விஷயம். அது அந்த மாதிரி அங்கேயும் மக்கள் அமைதியான வழியில் தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் போலீஸ் எல்லாம் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் குழந்தைகள், பேரண்ட்ஸு, மக்கள் எல்லாமே அடிக்கிறாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க, கொலை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு குழந்தைகளெல்லாம் அடிக்கிறாங்க சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே போலீஸ் அவங்களெல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உயிரோடையே கொளுத்திடுறாங்களாம். அந்த 2 இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு, இது மனித செயலே கிடையாது, நீங்கள் பண்ணுறது வன்முறை, கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய விஷயம் சொல்லி திட்டுறாரு. பகத்சிங்க்கு ஒன்றுமே புரியல. நம்ம மக்கள் இவ்வளோ தூரம் அடி வாங்குறாங்க, இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, சுட்டு கொன்றுறாங்க, குழந்தைகன்னு கூட பார்க்காம அப்படி அடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நாம் அவங்கள திருப்பி அடிக்கக்கூடாது, நம்மளை அடித்தாலும் அடி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரே அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த டைமில் பகத்சிங்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் அவரோட கொள்கையிலேருந்து அப்படியே மாற ஆரம்பிக்கிறார். இப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, நாமளும் திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஐடியலுக்கு மாறுறாரு. அந்த மாதிரி விஷயத்துக்கு தானாகவே சேஞ்ச் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது 17 வயசில்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே இருந்தால் நாடு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தான்னா அவனோட லைஃப் என்ன ஆகுறது? அதனால் வந்து எனக்கு அவங்க ஃபேமிலியே வந்து ஃப்ரீடம்காக போராடுறவங்க தான். இருந்தாலும் இவரோட ஆர்வத்தை பார்த்து அதுக்குள்ளேயே போயிடுவான் போல் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடிடுறாரு. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போகிறாரு. இந்த நாட்டுக்காகத்தான் என் உயிரை வந்து நான் தியாகம் பண்ணுவேன், வேறு எதுக்காகவும் இந்த உயிரை வந்து நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரத்துக்காகத்தான் நான் போராடுவேன், நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கிற வேலை தான் எனக்கு இருக்கும், நான் வந்து இடையில விட்டுட்டு போனாலும் அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், அதனால் வந்து நீங்கள் வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து பெருசாலாம் பாப்புலர் ஆகலை. இந்த விஷயம்னா அவங்க ஊருக்குள்ளே வந்து இப்போ பாப்புலர் ஆகிருக்கார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவர் வந்து அந்த லாலா லஜபதி ராய் அவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து சைமன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. அதாவது நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காக ரிப்போர்ட் எடுத்து பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுக்குறக்காக பிரிட்டிஷ்லேருந்து ஒரு 10-15 பேர் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எழுதி ரிப்போர்ட்டாக கொடுக்குறக்காக வராங்க. பகத்சிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வரதை வந்து நம்ம தடுக்கணும், நம்ம நாட்டில் இருக்கிறவங்க தான் இதை வந்து பண்ணணும், அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஆட்சி வந்து இருக்கணும், தமிழ் மக்கள் ஆட்சி, இந்தியா மக்கள் வந்து ஆட்சி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து அவங்கள உள்ளே வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக வந்து அவங்க வர ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அமைதியான முறையில் காந்தியோட வழியில் தான் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் வந்து மெயினாலாம் ஆள் கிடையாது, சைடில் சும்மா அந்த 2 பசங்க கொடி பிடிச்சிட்டு நிற்கிற அந்த மாதிரி பசங்களாக தான் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க வராங்க, ட்ரெயின்லேருந்து இறங்கி வராங்க, அந்த சைமன் கமிஷன் குழு வந்து இறங்கி வராங்க. இறங்கி வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க போராடுறத பார்த்துட்டு எதுவுமே சொல்ல லட்டி சார்ஜ் அப்படின்னு வந்து சொன்னோன்னே லாலா லஜபதி ராயை பார்த்திங்கன்னா தலையிலேயே போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. அடித்து வந்து அவர் கோமா ஸ்டேஜுக்கு போய் அவர் வந்து இறந்துடுறாரு. இதை பார்த்துட்டு பகத்சிங்னால் வந்து தாங்கவே முடியல, எப்படி வந்து நம்ம இதை வந்து இது பண்ணலாம், நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்த ஒரு லீடர், அவர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த ஆஃபீஸர் வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள வந்து கொன்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, இந்த முயற்சி எடுக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பகத்சிங் வந்து இப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகையில் என்ன ஆகுதுன்னா, அவர் பேர்லேயே வந்து இருக்கிற இன்னொருத்தவங்களை வந்து மாற்றி கொண்டுடுறாங்க. அதாவது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வந்து அடையாளமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒயிட்ஸ் அப்படின்னா வெள்ளை ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளைக்காரங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஐடென்டிஃபிகேஷன் வந்து பெருசாக வந்து எதுவும் தெரியாது. அதனால் வந்து மாற்றி கொண்டுடுறாங்க. உடனே வந்து அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ மாற்றி கொண்டுட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கையில், சரி நம்ம வெளியே வந்து தெரிஞ்சால் நம்ம பண்ணது தப்பு தான், நம்ம வந்து இதை மாற்றி சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக வந்து அதாவது இறந்தவரை தான் நாங்கள் கொல்ல வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா அமைதியான வழியில் போராடிட்டு இருந்த மக்கள் வந்து தனியாக ஒருத்தன் வந்து நம்ம ஆளை வந்து ஒருத்தனை கொன்றான் அப்படின்னா அது வந்து பயங்கர ஷாக்காக இருக்குது, இவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் போலீஸ் எல்லாம் வந்து இவர் வந்து எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக அந்த பஞ்சாப் இடத்தையே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. செக் போஸ்ட்டு அது இதுன்னு போலீஸ் எல்லாம் வச்சு எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பகத்சிங் வந்து எப்படியாவது வெளியே தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. அந்த சமயத்தில் வந்து நம்ம இருக்கிற மாதிரியே போனால் நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறக்காக அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா பகத்சிங்கோட தாடி, அந்த கிருதா, தலைப்பாகையெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதிகமாக ஃபோட்டோஸ்லலாம் பார்ப்போம்ல, அந்த சின்ன மீசை ஒன்று வச்சுட்டு தலையில் கேப் போட்டுருப்போம்ல, அந்த மாதிரி வந்து கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் வந்து வெளியே வராரு. போலீஸும் வந்து அவரை கண்டுபிடிக்கல, வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவர் வந்து எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக அப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் மூலமாக தான் வந்து அப்போ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பட் இருந்தாலும் யாருமே வந்து அவரை கண்டுக்கவே இல்லை, மதிக்கவும் இல்லை. அப்போ வந்து காந்தி தான் வந்து ஃபஸ்ட் பேஜில் இருக்கார், இவர் வந்து சின்ன ஒரு பேஜில் இருக்காங்க. அவங்கள பற்றி பெருசாக எதுவும் பேசவே இல்லை. அப்போ தான் வந்து யோசிக்கிறாரு, நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா தான் வந்து மக்கள் வந்து நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, நம்ம கொள்கை என்ன
அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ வந்து சென்டர் ஆஃப் லெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்ட்ரேட், அந்த இடத்துல போய் நம்ம வந்து சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறார். சரணடைஞ்சர்னா ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிறக்காக சரணடைய வேண்டாம், அந்த இடத்துல போய் ஒரு பாம்பு போட்டுடலாம், அப்போ வந்து போலீஸ் வந்து பிடிக்க வருவாங்க, அந்த சமயத்தில் நம்ம போய் சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ போய் பாம்பு போட்டுறாங்க. நாங்கள் யாரும் இல்லாதப்போ தான் போய் பாம்பு போடுறாங்க, உயிரிழப்பு வந்து எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காக இல்லாதப்போ தான் போய் பாம்பு போடுறாங்க. பாம்பு போட்டு ஃபுல்லாக புகையாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்க்லாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. அதுக்கு இன்க்லாப் ஜிந்தாபாத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த போராட்டம் இந்த இது வந்து மறுபடியும் தொடரும், நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு மீனிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இப்படி ஒருத்தன் வந்து ஒரு கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்துகிறான் மக்கள் மனசில், இது வந்து விட்டால் இதாகாதுன்னு சொல்லி அப்போவே அவரே வேணும்ன்ட்டே தான் போய் சரணடைஞ்சார். அந்த சமயத்தில் போலீஸும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக அவரை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் காந்தி இருந்தவர் வந்து கடைசி பேஜுக்கு போயிட்டார், பகத்சிங் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டார். எல்லோரும் அவரை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாக் தான். இவன் வந்து ஒருத்தன் வந்து இப்படி கிளப்பி விட்டுட்டான், இனிமேல் வந்து இவனை மாதிரி நிறைய பேர் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயம் வந்து வருது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போகையில் அவர் பேசுகிறவரோட ஸ்பீச் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபயர் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பேசுகிறாரு. ஃபுல் அட்டென்ஷனும் பார்த்திங்கன்னா பகத்சிங் மேலே தான் இருக்குது. அப்போது அவர் நினச்ச மாதிரியே வந்து எல்லோரும் வந்து அவரை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பக்கமும் பகத்சிங் பற்றி தான் பேசுது. பகத்சிங் மாதிரி நிறைய பேர் வந்து உருவாகுறாங்க, நாமளும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஷாக்குன்னு சொல்கிறத விட பயம் அப்படின்னே சொல்லலாம், பயமாக இருக்குது. மக்கள் வந்து இந்த மாதிரி அதிகமாக கிளறாங்க, அதிகமாக வந்து உருவாகுறாங்க, நம்ம வந்து இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பகத்சிங் வந்து ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயிலில் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஊர்லலாம் நாட்டில் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யாராவது வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஒரு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி இடத்துல கூப்பிட்டு போய் வைப்பாங்க. அப்புறம் 2-3 நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து அப்பவும் பண்ணணும். பட் வந்து பகத்சிங் வந்து பழி வாங்கணும், ஏதாவது இது பண்ணணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிட்டிஷ் கொலை பண்ணவங்க திருடினவங்க அவங்க கூடலாம் போய் உட்கார வச்சிட்றாங்களாம். பகத்சிங் வந்து ஒரு தன்மானம் உள்ள ஆள் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு சுதந்திரத்துக்காக போராடுறவன், என்னை வந்து இந்த திருடுறவங்க கூட ஏன் வந்து உட்கார வச்சுருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த பார்ஷியாலிட்டி வந்து காமிக்கிறாங்க, நீ வந்து இவங்க கூட தான் இருக்கணும், அவரோட ஈகோவை வந்து கிளப்பி விடுறாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கையில் உலகம் ஃபுல்லாகவுமே வந்து இவரை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ வந்து காந்தி வந்து நினச்சிருந்தா வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், பிரிட்டிஷ் கூட பேசி இது பண்ணியிருக்கலாம். காந்தி வந்து சொல்கிறாராம் பகத்சிங் கிட்ட, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நீ ஒரு லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பகத்சிங் வந்து நான் எழுதியே கொடுக்க மாட்டேன், நான் வந்து பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுக்க மாட்டேன், நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே காந்திக்கு வந்து கோவம் ஆயிடுது, இப்படி வந்து சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதனால் காந்தி வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணவே இல்லை. பட் வந்து பகத்சிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா, நம்மளுக்கே தெரியும் வந்து ஒரு பெரிய லீடர். அவர் வந்து அவரோட மதத்தை வந்து அதிகமாக பரப்புனாலுமே வந்து அந்த சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக வந்து பகத்சிங்க்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேதாஜியும் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து போராட்டம் வந்து பண்ணுறாராம். உள்ளே இருக்கிறவங்க உள்ளேயே வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம 119 நாள் வந்து சாப்பிடாமே வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து இருக்கார். யோசிச்சு பாருங்கள், 119 நாள் நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக ஒருத்தர் வந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கோர்ட் ஹையரிங்குமே பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து தீர்ப்பு சொல்லிட மாட்டாங்க. இப்போ ஒரு வாரம் சொல்லுவாங்க, அப்புறம் அடுத்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தானே. இவர் வந்து அப்படி தண்ணியே குடிச்சிட்டு இருக்கங்காட்டி ரொம்ப பாடி வந்து வீக் ஆகிருதான். அவரால் எழுந்து நடக்கக்கூட முடியலையா. அடுத்த ஹியரிங் கூப்பிட்டு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா தூக்கிட்டு தான் போகிறாங்களா, அந்தளவுக்கு வந்து வீக் ஆகிருந்தான். அப்போ வந்து இவங்க வந்து இந்த மாதிரியே இருந்தாங்கன்னா ரொம்ப இதாகி போயிடும். மக்கள் வந்து அதிகமாக வந்து இவரை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு எப்படியெல்லாம் வந்து இது பண்ணலாம், அகெயின்ஸ்டாக பண்ணலான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உண்ணாவிரதத்தை வந்து நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணி இருந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பால் வந்து வைக்கிறாங்களாம். அவர் வந்து நம்ம அந்த பாலை வந்து எடுத்து குடித்தோம் அப்படின்னா நம்ம போராட்டம் வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பால் கூட குடிக்காமல் தண்ணியுமே குடிக்காமல் இருந்த நாட்களெல்லாம் உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் நாமளே யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹைரிங் எல்லாம் போயிட்டுருக்கையில் வந்து இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ண முடியாது, இந்த ஒரு பெரிய புரட்சியை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கில் போட்டலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து முடிவு பண்ணுது. அந்த தூக்கில் போட்டலாம் அப்படிங்கிற ஹியரிங்க்கு வந்து பகத்சிங் வந்து கூப்பிட்டே போலியாம். அது வந்து என்ன சொல்கிறது, முன்னவி அங்கேயே வச்சுட்டாங்க ஜெயிலே. அந்த ஹியரிங்க்கு வந்து அவரை கூப்பிட்டே போகல. அப்போ என்ன ஆகுது, அதுக்கு முன்னத்த ஹியரிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூடயே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்கள்ல, பகத்சிங்கோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. அந்த ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறார் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர். இவர் தான் வந்து அவங்க போலீஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பண்ண கொலை இதுக்கெல்லாம் வந்து நம்ம சாட்சி வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இவனை வந்து தூக்கில் போட்டலாம், அப்போ வந்து சீக்கிரமாக வந்து கொண்டுடலாம், மக்கள் வந்து பெருசாக வந்து இவனை பார்த்து வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க, ஒரு பெரிய புரட்சி வந்து வெடிக்காது அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட், அதாவது பகத்சிங்கோட ஃப்ரெண்டே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி பகத்சிங் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி இவர் தான் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாட்சி சொல்லிட்டாங்க. அது வந்து பகத்சிங்னால் தாங்கவே முடியல. இந்த மாதிரி ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறாராம். பட் இருந்தாலும் வந்து கோர்ட் வந்து இந்த தீர்ப்பை வந்து குடிச்சிருச்சு. மக்கள் வந்து பயங்கரமாக வந்து இந்த மாதிரி போடக்கூடாது, தூக்கில் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரெஷரெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறக்காக கோர்ட்டில் சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே வந்து பகத்சிங்கை வந்து தூக்கில் போட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பகத்சிங் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கார். காந்திஜியும் வந்து அவருக்கு வந்து பெருசாக எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை, அந்த லெட்டர் வந்து எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகத்சிங் வந்து தூக்கில் வந்து போட்டுடுறாரு. அந்த சொன்ன நாட்களுக்கு முன்னாடியே தூக்கில் போட்டு அந்த ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலையே எரிச்சிட்றாங்க. அந்த சாம்பலெல்லாம் இவங்களே வந்து கரைச்சிட்றாங்க. அவங்க ஃபேமிலிக்கு கூட வந்து அவரோட பாடியை வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு 23 வயசில் ஒரு சின்ன பையனாக இருக்கையில் அவர் அந்த 23 வருஷத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் இருக்க காலத்தில் வந்து சும்மா சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருப்போம். பட் இருந்தாலுமே அவர் ஒரு சின்ன பையனாக இந்த நாட்டு மேலே ஒரு பற்று வச்சு எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலே உண்மையாலுமே வந்து புல்லரிக்குது. இது வந்து நான் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி விஷயந்தான். பட் டே டு டே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நினச்சாலே பெருமையாக இருக்குது. நம்ம நாட்டுக்காக நம்ம ஒரு வீரர் வந்து நம்ம நாட்டில் வந்து இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து நினைக்கலையே வந்து ரொம்ப ஒரு புல்லரிக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேர்த்து கூட பகிரலாம். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம நாட்டு தியாகிகளை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.